ரமேஷ், என்னுடைய கல்யாணம் ஒரு பயங்கரமான ஏமாற்றமா போச்சு. எந்த ஒரு புருஷனுக்கும் என்னுடைய நிலைமை வரக்கூடாது. உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் வைக்கப்படல. கல்யாணத்துக்கு முன்னாலேயே விந்து கெட்டு போய் தன்னுடைய கருவையே அடிச்சிருக்கா. ஹலோ, வினோத், பிந்து ரொம்ப சீரியஸா இருக்கானா? ராஜி உன்னை உடனே வர சொன்னான். நான் இல்லைன்னு சொல்லிடு. அவனை கொண்டுடுவா, அவனை கொண்டுடுவா. எனக்கு வேண்டாம். படிக்க புரியலையா? படு. என்னை விட்டுடுங்க. ஜகு, கையை பிடிச்சுக்க. எனக்கு வேண்டாம். ஐயோ, மருந்து கொடு. எனக்கு வேண்டாம், வேண்டாம். ஐயோ, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. அவளை போக சொல்லுங்க. பாலு, என் மருமகளை குணப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? நம்பிக்கை இல்லைன்னா நான் இங்க வச்சிருக்க மாட்டேன். வேறொரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் சொல்லி நானே சொல்லிருப்பேன். பயப்படாது. உன் மருமகளை சீக்கிரமே குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிடுறேன். ஓகே? வினோத், பிந்துவை பத்தி நீ சொன்னதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். பிந்துவுடைய அம்மாவே இதை என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன பொறுத்த மட்டும் பிந்து ஒரு அப்பாவி. ஆமா, என்னை ஏமாத்தின அப்பாவி. நோ, பிந்து உன்னை ஏமாத்தல. பிந்துவுடைய அம்மா உன்னை ஏமாத்ததா சொல்லு, ஒத்துக்கிறேன். அது கூட ஒரு தாய் தன் மகளுக்கு எதை செய்யணுமோ அதைத்தான் செய்திருக்காங்க. உன்னுடைய தாய் அந்த நிலையில இருந்தாலும் அதான் செய்திருப்பாங்க. அப்போ என்னை ஏமாத்துறதுல பிந்துவுக்கு பங்கு இல்லைன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. இப்படி ஒரு கொடுமை நடந்ததே அவளுக்கு தெரியாது. என்ன இதை நம்ப சொல்றீங்களா? நீ நம்பினாலும் சரி, நம்பாட்டியும் சரி, நான் சொல்றது அத்தனை சத்தியம். பிந்து ஒருத்தனால ஏமாற்றப்பட்டு கருத்தரிச்சது, அவமானம் பொறுக்க முடியாம அவங்க அம்மா அந்த கருவை கரைச்சது, அந்த அதிர்ச்சியில உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அதுல இருந்து மீண்டு எழுந்த போது மனநிலை பாதிக்கப்பட்டு நடந்த சம்பவங்கள் அத்தனையும் அவ மறந்தது. இது அத்தனையும் உண்மை. நீ அவ கழுத்துல தாலி கட்டின போது
தன்னை ஒரு கண்ணின்னு தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா. இந்த கதையெல்லாம் நம்புற வயசு முடிஞ்சு போச்சு அங்கிள். வினோத், நான் சொல்றதெல்லாம் சத்தியம்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன். நீ நம்பலைன்னா நான் என்ன செய்ய முடியும்? என்னால பிந்துவை நிச்சயமா குணப்படுத்த முடியும். நீ மட்டும் அவளுக்கு எதையும் ஞாபகப்படுத்தாம இருந்தா அவ கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாவே இருப்பா. இனிமே நானும் அவளும் சேர்ந்து வாழவே முடியாது. வினோத், நீ இப்படி சொல்லிட்டா பிந்துவோட வாழ்க்கை என்ன? என்னோட வாழ்ந்ததையும் மறந்துட்டோம். இனிமே என் மகளோட கெத்து. எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குமா? வினோத் மனசை மாத்துறதுக்கு நான் முழு முயற்சி பண்றேன். இந்த மீன் டைம் பிந்துவை நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் வேணும்னா வினோத போய் பார்க்கட்டுமா? எதுக்காக? மன்னிப்பு கேட்கறதுக்கு. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போதைக்கு பிந்து கிட்ட இதை பத்தி எதுவும் பேசாம உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா நல்லது. போயிடுறேன். ஆனா பிந்து வினோத பத்தி கேட்டா நான் என்ன சொல்றது டாக்டர்? என்னடி இது இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்க, தெரியும் தெரியும் அலட்சியமா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் ஓ ஏற்பாடு தானா? ஓ, கண்டதை சொல்லி கொடுத்து நீதான் அவனை கெடுத்திருக்கிறியா? அவன் ஒண்ணு குழந்தை இல்ல, சொல்லி கொடுத்து கிடக்கு. இல்லன்னா அவையாண்டி அவ்வளவு தைரியமா அந்த வீட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். இதுல எங்க தப்பு இருக்கு? ஆஸ்பத்திரி இருக்கிற பைத்தியக்காரனால நம்ம புள்ள என்னங்க சிரத்த கண்டா? பெத்த புள்ள மேல அக்கறை இருந்ததுன்னா இனிமேலாச்சும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அந்த பைத்தியக்காரி தலை முழுகிட்டு ராஜி நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அந்த துரோகம் தான் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை ஆட்டி படைக்குது. இனிமேலாச்சும் அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓ, எல்லாமே திட்டம் போட்டு நடந்திருக்குதா? இன்னி வரைக்கும் ராஜி கல்யாணம் பண்ணிக்காம இருக்காளே, ஏன் யோசிச்சு பாத்தீங்களா? யார மனசுல என்ன இருக்குன்னு இப்போ ஆச்சு தெரிஞ்சுக்கணும். வினோத், வீட்டுக்கு போல? இல்ல, வீட்டு பக்கமே போகாம இருந்தா மாமா வச்சு என்னமோ ஏதோ நினைச்சு வருத்தப்பட மாட்டாங்களா? எனக்கு எங்கேயுமே போக பிடிக்கல. இப்ப நீங்க பேசுறது நல்லா இல்ல. வீட்டுக்கு போகாட்டா பரவாயில்ல, பிந்துவ ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க வேண்டியது உங்க கடமை இல்லையா? ஏன்னா நீயாவது கொஞ்சம் சொல்லி அவர் மனசை மாத்தக்கூடாதா? ராஜி, நீ பேசாம போய் தூங்கு. உன் மனைவி விஷயத்துல நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறது தப்பு. இந்த நேரத்துல எனக்கு உபதேசம் பண்றது மற்றவங்களுக்கு சுலபம். நீ ஓ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ போட்டிருக்கிற திட்டம் இருக்கு, அது நீ பாக்குற டாக்டர் தொழிலுக்கே அவமானம். ஆமா மாமா, நீங்க என்ன தப்பா பேசுறீங்க. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். வினோத் கல்யாணம் ஆனவன். அவன் மனைவி கிட்ட இருந்து அவனை பிரிக்கிற பாவத்தை சம்பாதிக்காத. மாமா, இவ்வளவு கேவலமா என்ன எடுப்படுவீங்க நான் நினைக்கல. ராஜி, அத்தை, உங்க மகன் ஆசைப்பட்டது உண்மைதான். அதுக்காக நான் அவரோட பேசுறது பழகிறது வித்தியாசமா நினைக்காதீங்க. அதை நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. என்னங்க? நீ போகல போ. மாமா, நான் சொல்றேன் நம்புங்க மாமா. வினோத், என்ன ராஜி? இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. உடனே உங்க வீட்டுக்கு போங்க. ராஜி, என்னாச்சு உனக்கு? அது உங்க அப்பா கிட்ட கேளுங்க. உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கா? அவ பக்கத்துல இருக்க வேண்டியது உங்க கடமை. அதை மறந்துட்டு நீங்க இங்க இருக்கிறது குழந்தைத்தனம். ராஜி, என்னமா அது? வினோத் இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுப்பா. அவரை உடனே அவங்க வீட்டுக்கு அனுப்பணும். ஏன், யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இவங்க அப்பாவே சொல்லிட்டாரு. இவரை நான் கட்டிக்கு திட்டம் போட்டிருக்கேனா, அதனால தான் இந்த வீட்டுல வச்சிருக்கேனா. வினோத், இனிமே இந்த வீட்டு பக்கமே நீங்க வர வேணாம். ஆமாடா, உடனே புறப்படு. நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. உனக்குன்னு ஒருத்தி இருக்கா, முதல்ல அவளை போய் பாரு. எதுக்கு? ஓஹோ, அந்த அளவுக்கு மாத்திட்டாளா இந்த ராஜி? ரத்னம், என்னப்பா சொல்றேன்? பாலு, என் மகனை நினைச்சு நான் வெக்கப்படணும், ஓ மகளை நினைச்சு நீ வெக்கப்படணும். ரெண்டு பேரும் கேவலமான பிள்ளைங்களை பெற்றிருக்கோம். கொண்டாட்டி நோயாளி இவன் மறந்துட்டான். கால நேரம் சாதகமா இருந்த. ரத்னம், உண்மையை தெரிஞ்சுக்காம நீ என்ன பேசுற? வினோதிக்கு இருக்கிறதுக்கு வேற காரணம் இருக்கு. அந்த காரணம் தான் எனக்கு தெரியுமே. நீ நினைக்கிறதுலாம் அப்பத்தனமான கற்பனை. இது ஒண்ணும் கற்பனை இல்ல. ஊரே பார்த்து சிரிக்கிற அசிங்கம். மாமா, இந்த தோல்ல போட்டு வளர்த்தீங்க. ஆனா என்னை பத்தி தெரியாத ஒருத்தர் மாதிரி இப்படி பேசுறீங்களே. ரத்னம், அன்னைக்கு உன் மகன் அவளை அழ வச்சான், இன்னைக்கு நீ. பரவாயில்ல, ஆனா ஒண்ணு, உன் குடும்பத்துக்கு என் மகன் எந்த துரோகமும் செய்யவே இல்லை. ரத்னம், என் கூட கொஞ்சம் வர்றியா? உங்ககிட்ட தனியா பேசணும். வா ரத்னம்.
ராஜி, என்ன மன்னிச்சிடமா. வினோத், உன் நிலைமை எனக்கு நல்லா போயிடுது. ஆனா ஒண்ணு சொல்றேன், பிந்துவை மன்னிக்கிறது தான் உனக்கு அழகு. அந்த மனப்பக்குவம் உனக்கு எப்ப வருதோ அப்பதான் உன்னை நான் மகனா ஏத்துக்க. நான் வர்றேன். அப்பா, நீங்க எல்லாருமே சேர்ந்து எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்க. இப்ப நீ எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஏன் உட்கார்ந்து இருக்க? புறப்பட நேரமாச்சு. அவரு வரலையம்மா. முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம். அவர் அங்க வந்து உன்னை பாப்பாரு. ஏன் அவர் இப்ப ஊர்ல இல்லையா? இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? சொன்னா கேளு. அவரை பத்தி கேட்டா நீ ஏமா கோவப்படுற? என்ன, உன்னை பத்தி அக்கறை இல்லாத மனுஷன் நினைச்சு நீ மட்டும் ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க? ஏம்மா, அவருக்கு என்ன பிடிக்காமலே போச்சா? ஆமா, பிடிக்காம தான் போச்சு. ஏன் உட்கார்ந்து அழணுங்கிறியா? அதெல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்குவோம். ஓ, நான் வியாதிக்காரிய போயிட்டேன் இல்லையா, அதனாலதான் அவருக்கு சலிப்பாயிடுச்சு. பரவாயில்லம்மா, போறதுக்கு முன்னால அவரை பார்த்துட்டு போயிடலாமா? வேண்டாம், கேள. பிந்து, நீ புறப்படுமா. உன் புருஷன்கிட்ட உன்னை நான் அழைச்சுக்கிட்டு போறேன். வேண்டாங்க, இனிமேல் அங்க யாருக்கும் பாரமா இருக்க விரும்புறேன். அவசரப்படாதீங்கம்மா, இது என் குடும்ப பிரச்சனை. என் மருமகளோட எதிர்காலம் பாதிக்க கூடாது. அதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன். என் மகன் முட்டாள்னு பேர் எடுத்தா அவனை பெற்றவங்களுக்கு அந்த பட்டத்துல பாதி பங்கு உண்டு. அந்த நிலைமை அவனுக்கோ எனக்கோ வர நான் அனுமதிக்க மாட்டேன். நீ வாமா, வாமா.